சிறகடிக்க ஆசையில் வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் சில படம் காட்டுறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ்ல மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜ் பார்த்தீங்கன்னா, மேலே மொட்டை மாடியில வச்சு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்பம்போது உள்ள இமேஜ். இது வந்து அவங்க மாசமா இருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்நேரம் ஒரு நெகட்டிவ் இமேஜ் காட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் சீரியல்ல அவங்களும் இன்னும் ரியல் ஃபோட்டோ போட்டு விடல. அதுக்கான நெகட்டிவ் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. இது அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆனது. இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்களா மொட்டை மாடியில வச்சு மீனட்ட ரோஹிணி அதோடைய மொத்த நெகட்டிவ் இமேஜையும் வந்து நான் கலர் படமாக மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும். கீழே சாப்பாடு இது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மனசு வந்து மீனாக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த நெகட்டிவாக காட்டினது தான். அதாவது அந்த இன்சிடென்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ரோகிணி அவங்க சைடில் உள்ள நியாயத்தை வந்து சொல்லுவாங்க. நான் வந்து படிக்கும்போதே எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் டெய்லி குடிச்சிட்டு தொந்தரவு பண்ணுறான். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப்பில் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நெகட்டிவாக பார்த்துருப்பீங்க. அந்த நெகட்டிவுக்கான ஒரு கலர் ஃபோட்டோக்கான இமேஜ் தான். மொத்த இதில் முக்கியமான ஒரு 10 ஃபோட்டோ கிட்ட வந்து நெகட்டிவ் ஃபுல்லாக நான் கலராக மாற்றிட்டேன். ஸோ அதுதான் அந்த பிக்ஸ் எல்லாமே. ஸோ இன்றைக்கி இன்சிடெண்ட்டில் வந்து மீனா ஏற்கனவே வந்து ஒரு 2 மனநிலையில் இருந்தாங்க. சொல்லிடலாமா வேணாமான்ட்டு. இதுதான் அந்த இமேஜ். இது வந்து மொட்டை மாடியில் வந்து அவங்க 2 பேரும் இருந்து பேசிக்கிட்டு இருந்த இமேஜ். நமக்கே வந்து ஒரு ரோஹிணி மேலே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும். அந்தளவுக்கு வந்து அவங்க என்ன தான் பொய் சொல்லியிருந்தாலும் இப்போ வந்து பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு பரிதாபமான நிலைமை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சைன் போடுற இமேஜ் என்ன அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அவங்க கையில் ₹5,00,000 கொடுத்து விரட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி டைலாக்ல போகும்ல, அதுக்கான இமேஜ் இப்போ வந்தது. ஸோ ஓவரால் வந்து முக்கியமான இமேஜை ஃபுல்லாக நெகட்டிவாக மாற்றி நம்ம போட்டிருக்கோம். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். வேறு யாரும் போடலை. ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு சீனு அது அவ்வளோ முக்கியமானலாம் இல்லாத சீன் தான். ஸோ சீன்றதுக்காக வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, அந்த 10 lakhs செக் வாங்கிட்டு வராங்களா, வந்தவொடனே காரில் வச்சு முத்தம் கொடுத்துட்டு நீயும் ரோஹிணி நீயும் முத்தம் கொடு அப்படின்ட்டு ஒய்ஃப்ட்ட வந்து மனோஜ் கொடுக்குறது. அப்புறம் அவர் ஃப்ரெண்டு நானும் முத்தம் கொடுத்துக்குவான்னு கேட்குறது. ஸோ அந்த மாதிரி ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டு சரியில்லைன்ட்டு. இது இப்போ பார்க்குற இமேஜெலாம் பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு வந்து அவர் டார்ச்சர் பண்ணுவார். அவங்க காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த இமேஜ் தான் இப்போ வந்தது. ஸோ ஓவரால் வந்து நீங்கள் அதில் உள்ள இமேஜ் ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நான் வந்து தனி வீடியோவாக போட்டு விட்றேன். ஸோ இன்றைக்கி எபிசோடு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க போய் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.